ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நிலக்கரி ஊழல் வழக்கு தொடர்பாக ஐபேக் நிறுவனத்தில் நடைபெற்ற சோதனையின் பொழுது மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி அத்துமீறியதாக கூறி அவர் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற அமலாக்கத்துறை தாக்கல் செய்த வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. மேற்கு வங்கத்தில் நிலக்கரி ஊழல் முறைகேடு தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வியூக நிறுவனமான ஐபேக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த வாரம் சோதனை நடத்தினர். அப்பொழுது முதல்வர் மமதா பானர்ஜி தனது கட்சி நிர்வாகிகளுடன் அங்கு சென்று அதிகாரிகளை மிரட்டியதாகவும் முக்கிய ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்களை அங்கிருந்து எடுத்து சென்று விட்டதாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருந்தது. இது தொடர்பான வழக்கை கொல்கத்தா உயர்நீதிமன்றம் விசாரித்த பொழுது அங்கு நேற்று பெரும் அமளி நிலவியதால் அமலாக்கத்துறை இந்த வழக்கை அவசரமாக உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றது. நீதிபதிகள் பிரசாந்த் குமார் மிஸ்ரா மற்றும் விபுல் பஞ்சோலி அடங்கிய அமர்வு முன்பு இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, மாநிலத்தின் முதலமைச்சரே சோதனையின் பொழுது அத்துமீறி உள்ளே நுழைந்து அதிகாரிகளிடமிருந்து ஆதாரங்களை பறித்து சென்றது அதிர்ச்சி அளிக்கிறது. இது ஜனநாயகத்திற்கு பதிலாக கும்பல் ஆட்சி நடப்பதையே காட்டுகிறது. டிஜிபி உள்ளிட்ட அதிகாரிகளும் இதற்கு உடந்தையாக இருந்துள்ளனர். எனவே மமதா பானர்ஜி மற்றும் சம்பந்தப்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வாதாடினார். அதற்கு பதிலளித்த மேற்கு வங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் கபில் சிபல் அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுகளை மறுத்தார். அமலாக்கத்துறை பொய் சொல்கிறது, அவர்களின் பச்சநாமா ஆவணத்திலேயே எதுவும் கைப்பற்றப்படவில்லை என்று அதிகாரிகளே கையெழுத்திட்டுள்ளனர். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வியூகங்கள் மற்றும் தரவுகளை திருடுவதற்காகவே அமலாக்கத்துறை ஐபேக் அலுவலகத்திற்கு சென்றது. முதல்வர் மமதா அங்கிருந்து தனது தனிப்பட்ட மடிக்கணினி மற்றும் கைபேசியை மட்டுமே எடுத்து சென்றார் என்று வாதிட்டார். மேலும் உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கை ஏன் நேரடியாக உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த விவகாரம் மிகவும் தீவிரமானது என்று குறிப்பிட்டனர். உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடத்த முடியாத சூழல் நிலவியதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இது குறித்து மேற்கு வங்க அரசு மற்றும் மமதா பானர்ஜி ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர்.